கல்லூரியின் மணி ஒலித்தவுடன் வகுப்பறைகளிலிருந்து மாணவர்கள் வெளியே பாய்ந்தனர். நடைபாதைகளில் கூச்சலும் கலேபரமும் நிறைந்திருந்தது. அப்போதுதான் அவள் அந்த அறைக்குள் நுழைந்தாள். வயது 24 முதல் 25 வரை. எளிமையான உடை, ஒதுக்கி கட்டப்பட்ட கூந்தல், கைகளில் புத்தகங்கள். அவள் உள்ளே நுழைந்தவுடன் அறையில் முழுமையான அமைதி தோன்றியது. முதல் முறையாக அவர்களுக்கு பாடம் நடத்த வந்த புதிய ஆசிரியை அவள். அவள் நாற்காலியில் அமர்ந்து புத்தகங்களை மேசையில் வைத்து ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். அவளுடைய குரலில் ஒருவிதமான களைப்பு ஒலித்தது. உங்களுக்கு தெரியுமா, இங்கே எனக்கு மாதம் வெறும் 5,000 ரூபாய் மட்டுமே சம்பளமாக கிடைக்கிறது. இந்த தொகையில் ஒரு பெண்ணால் வாழ முடியுமா என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அறையின் பின்புறத்தில் அமர்ந்திருந்த அனந்து என்ற மாணவன் தைரியத்துடன் கேட்டான். மேடம், 5,000 ரூபாய் ஒரு நல்ல தொகை இல்லையா? அவள் கேலியாக சிரித்தாள். உனக்கு அப்படி தோன்றலாம். ஆனால் எனக்கு பெரிய கனவுகள் உள்ளன, பெரிய தேவைகளும் உள்ளன. உங்களால் எனக்கு உதவ முடியும் என்று என் மனது சொல்கிறது. அறையில் அமைதி. இந்த அழகான ஆசிரியை என்ன சொல்ல முயற்சிக்கிறாள் என்று யாருக்கும் புரியாமல் ஒருவரையொருவர் பார்த்தனர். எனக்கு யாராவது ஒருவர் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மட்டுமே விரும்புகிறேன் என்று கண்களில் ஈரத்தை மறைத்து அவள் கூறினாள். சில மாணவர்கள் ஒருவரையொருவர் பார்த்தனர். அவர்களின் மனதில் ஒருவிதமான அறியப்படாத ஆசை தோன்றியது. முதல் முறையாக அவர்கள் புத்தகங்களை விட ஆசிரியையின் முகத்திற்கு அதிக கவனம் செலுத்தினர். ஆசிரியையின் கண்கள் ஜன்னல் வழியாக வெளியே நீண்டன. எதிர்காலத்தைப் பற்றி அவளுக்கு தானே பயம் இருப்பது போல் தோன்றியது. அவளுடைய கண்களில் இருள் நிறைந்திருந்தது. மாணவர்கள் மெதுவாக பேசத் தொடங்கினர். மேடம் உண்மையில் என்ன சொல்ல வருகிறார் என்று அவர்களின் மனதில் கேள்வி எழுந்தது. ஒரு நீண்ட பெருமூச்சுக்குப் பிறகு எல்லோரையும் பார்த்து அவள் கூறினாள், நீங்கள் அப்பாவிகள். ஆனால் இந்த உலகம் அப்படி அப்பாவியாக இல்லை. இங்கே எல்லாம் பணத்தால்தான் நடக்கிறது. விவேக் என்ற மாணவன் கேட்டான். மேடம், இதையெல்லாம் எங்களிடம் ஏன் சொல்கிறீர்கள்? அவள் மேசையில் கை வைத்து தலை குனிந்து கூறினாள். ஏனென்றால் என் தேவையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நான் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும். வகுப்பறையில் ஒருவிதமான அதிர்ச்சி உண்டானது. யாரும் நம்பவில்லை. மேடம், உங்கள் நோக்கம் என்ன? ஒரு மாணவன் சந்தேகத்துடன் கேட்டான். உங்களில் யாராவது ஒருவர் எனக்கு ஒரு சிறிய உதவி செய்தால் ஒரு நாளைக்கு 400 ரூபாய் நான் முழு நாளும் உங்களுடன் இருப்பேன். உங்கள் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவேன். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் சில மாணவர்களின் முகத்தில் வெட்கத்துடன் ஒருவிதமான ஆர்வமும் மின்னி மறைந்தது. அவர்கள் ஆசிரியையின் நோக்கத்தை புரிந்து கொண்டனர். அவர்களின் இதய துடிப்பு அதிகரித்தது. எனவே நீங்கள் தயாரா? இல்லை என்றால் நான் வேறு யாரிடமாவது கேட்க வேண்டுமா? வகுப்பறையில் அமைதி. அப்போது பின்புறத்தில் இருந்த அனந்து எழுந்து நின்று கூறினான். மேடம், நீங்கள் உண்மை சொல்கிறீர்கள் என்றால் நான் தயார். ஆசிரியை முதல் முறையாக மெதுவாக புன்னகைத்தாள். அவளுடைய அந்த புன்னகை அனந்துவின் இதயத்தில் தீ மூட்டியது. வகுப்பில் உள்ள மற்ற எல்லா மாணவர்களும் மூச்சை அடக்கி பார்த்தனர். அவர்களின் மனதில் முதல் முறையாக படிப்பை விட பெரிய ஆசை ஒன்று தோன்றியது. அப்படியே ஆகட்டும் என்று அவள் அனந்துவிடம் மெதுவாக கூறினாள். இன்று வகுப்பு முடிந்த பிறகு, எல்லோரும் சென்ற பிறகு என் அலுவலக அறைக்கு வந்தால் போதும். அனந்துவின் இதய துடிப்பு அதிகரித்தது. அவன் தலையசைத்தான். மாலையில் கல்லூரியின் நடைபாதைகள் அமைதியாக இருந்தன. ஆசிரியையின் அலுவலக அறையின் கதவு மெதுவாக திறந்தது. அனந்து பயத்துடன் உள்ளே நுழைந்தான். அவள் ஜன்னலுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தாள். சூரியனின் மறைவு கதிர்கள் அவள் முகத்தில் தங்க ஒளியை பரப்பியது. நீ வந்துவிட்டாய் என்று அவள் கூறினாள். அனந்து தலைகுனிந்து, ஆமாம் மேடம். அவள் மெதுவாக அவனருகில் நடந்து வந்து கேட்டாள், உனக்கு பயமாக இருக்கிறதா? பயமில்லை மேடமானால் என் இதயம் வேகமாக துடிக்கிறது. அவள் அவனது கன்னத்தில் கை வைத்து, இது ஒரு ரகசியமாக இருக்கும். உனக்கு வேண்டுமானால் இது தினமும் தொடரலாம். அனந்துவின் உதடுகள் வறண்டனானால் அவனது இதயம் ஒப்புதல் முணுமுணுத்தது. அந்த அறையில் இருள் நிறைந்தது. அவளுடைய முகத்தில் மட்டும் ஒரு மங்கிய ஒளி இருந்தது. நீ வாக்கு கொடுக்கிறாயா? இதை ஒருபோதும் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று அவள் மெதுவாக கூறினாள். ஆமாம் மேடம், நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். அவளுடைய உதடுகளில் அதே ஆபத்தான புன்னகை மலர்ந்தது. நன்று. இந்த ரகசியத்தை காப்பாற்றியதற்கு உனக்கு பரிசு கிடைக்கும். சிறிது நேரத்திற்கு அந்த அறையில் வெளியே இருந்த அமைதியை விட ஆழமான அமைதி நிலவியது. மறுநாள் காலையில் அனந்த ஆசிரியையின் அறையில் என்ன செய்தான் என்பதை மற்ற சில மாணவர்கள் அறிந்தனர். அவர்களுக்கு பொறாமையும் ஆச்சரியமும் ஏற்பட்டது.
அனந்துவுக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் ஒருவேளை நமக்கும் கிடைக்கலாம் என்று விவேக் கூறினான். நாமும் வகுப்பு முடிந்த பிறகு இங்கே நிற்போம் என்று ரோகன் பரிந்துரைத்தான். அப்படியே அன்று வகுப்பு முடிந்த பிறகு அனந்துவுக்கு பதிலாக 4 மாணவர்கள் ஆசிரியையின் அறையின் முன் காத்திருந்தனர். அவள் கதவை திறந்தவுடன் எல்லோருடைய கண்களும் அவள் முகத்தில் பதிந்தன. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவள் தீவிரமாக கேட்டாள். விவேக் தலைகுனிந்து கேட்டான், மேடம், அனந்துவுக்கு செய்ததை எங்களுக்கும் செய்வீர்களா? அவள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பின்னர் மெதுவாக கூறினாள், நீங்கள் எல்லோரும் தினமும் 400 ரூபாய் கொண்டு வருவீர்கள் என்றால் ஆமாம், நான் உங்கள் ஆசைகளையும் நிறைவேற்றுவேன். மாணவர்களின் மனதில் பயமும் மகிழ்ச்சியும் ஒருசேரத் தோன்றின. அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து தலையசைத்தனர். அவள் கதவை திறந்து கூறினாள், உள்ளே வாருங்கள். ஆனால் நினைவில் வைத்திருங்கள், இங்கு நடப்பவை எதுவும் வெளியே செல்லக்கூடாது. அறையின் கதவு மூடப்பட்டவுடன் வெளியே இருந்த அமைதியும் உள்ளே இருந்த மெல்லிய பேச்சுகளும் ஒன்றாக மாறின. ஆசிரியையின் அறை ஒரு இரகசியங்களின் சிறைச்சாலையாக மாறியது. அனந்துவில் தொடங்கிய அந்த விளையாட்டு 4 மாணவர்களுக்கும் பரவியது. நாட்கள் கடந்து சென்றன. பயமும் வெட்கமும் அவர்களின் மனதிலிருந்து மறைந்து போயிருந்தது. ஆசிரியையின் ஆசைகளும் அவர்களின் ஆசைகளும் ஒன்றாக மாறின. ஆனால் ஒரு நாள் அவள் மிகவும் களைப்புடன் வகுப்பறைக்கு வந்தாள். அவள் முகத்தில் அந்த புன்னகை இல்லை. பயமும் கவலையும் அவள் முகத்தில் தெளிவாக தெரிந்தன. சில நாட்களுக்குப் பிறகு அவள் கல்லூரிக்கு வரவில்லை. அவளுக்கு உடல்நலக்குறைவு என்று வதந்திகள் பரவின. ஆனால் உண்மை வேறு. அவளுடைய அம்மா எல்லாவற்றையும் அறிந்துவிட்டார். அவளை மருத்துவரிடம் கூட்டிச் சென்றபோது அவள் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. கல்லூரிக்கு வெளியே பரபரப்பு ஏற்பட்டது. அவளுடைய அம்மா வகுப்பறைக்கு வந்து மாணவர்களிடம் கேட்டார், இதற்கு யார் பொறுப்பு? வகுப்பறையில் அமைதி நிலவியது. ஆனால் திடீரென அனந்து எழுந்து நின்று நடுக்கமான குரலில் கூறினான், ஆண்டி, இவையெல்லாம் மேடம்தான் செய்தார். நாங்கள் கீழ்ப்படியாவிட்டால் எங்களை தவறாக நடந்து கொண்டதாக சொல்லி எங்களை மாட்டிவிடுவேன் என்று மிரட்டினார். அவளுடைய அம்மாவின் முகம் வெளுத்துவிட்டது. அவள் தரையில் தலைகுனிந்து உட்கார்ந்திருந்த மகளை பார்த்து, நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கதறினார். அம்மா, நான் களைத்துப் போயிருந்தேன். 5,000 ரூபாயில் என்னால் வாழ முடியவில்லை. நான் ஒரு தவறு செய்துவிட்டேன். ஆனால் இப்போது நடந்தவையெல்லாம் நடந்து முடிந்துவிட்டன. சில நாட்களுக்குப் பிறகு காவல்துறை கல்லூரிக்கு வந்தது. ஆசிரியையை வேலையிலிருந்து நீக்கினர். மாணவர்களின் பெற்றோர்கள் அவர்களை திட்டினர். ஆனால் நடந்தவற்றை யாராலும் மறக்க முடியவில்லை. பேராசை எல்லோரையும் குருடாக்கி இறுதியில் அழித்த ஒரு கதையாக அது இருந்தது. இரவின் அமைதியில் ஆசிரியையின் இதயம் வேகமாக துடித்தது. அறையில் முகமூடி அணிந்த ஒரு மனிதனின் முகத்தில் மங்கிய ஒளிப்பட். மறுநாள் கல்லூரியில் மாணவர்களிடையே ஒரு பரபரப்பு உண்டானது. ஆசிரியையை யாரோ மிரட்டுவதாக சிலர் கேள்விப்பட்டனர். அனந்து விவேக்கிடம் கூறினான், இவை எல்லாம் ஏன் நமக்கு நடக்கிறது? வீடியோ எடுத்தவன்தான் இந்த விளையாட்டுக்கு பின்னால் இருக்கிறான் என்று தோன்றுகிறது என்று விவேக் தலையில் கை வைத்து கூறினான். நாம் மேடத்தை காப்பாற்ற முடியுமா என்று ரோகன் கேட்டான். ஆமாம், நாம் எல்லோரும் ஒன்றாக அந்த மனிதனை எதிர்கொண்டால் என்று அனந்து உறுதியான குரலில் கூறினான். அதே இரவு ஆசிரியை தைரியத்துடன் முகமூடி அணிந்த மனிதனிடம் கேட்டாள், நான் காவல்துறையை அழைத்தாள். அவன் சிரித்தான். காவல்துறையாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. என்னால் உன்னை அழிக்க முடியும். திடீரென கதவு திறந்தது. அனந்து, விவேக், ரோகன் ஆகியோர் அறைக்குள் நுழைந்தனர். நில், நீ யார் என்று எங்களுக்குத் தெரியும் என்று அனந்து கத்தினான். அவன் அதிர்ச்சியுடன் அவர்களை பார்த்தான். நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள்? அனந்து மொபைலை எடுத்து கூறினான், இந்த வீடியோ எங்களிடமும் உள்ளது. நீ மேடத்தை மிரட்ட முயற்சித்தால் இவையெல்லாம் நீதான் தொடங்கியவை என்று நாங்கள் காவல்துறையிடம் சொல்வோம். அறையில் அமைதி நிலவியது. ஆசிரியையின் கண்களில் ஆச்சரியமும் கண்ணீரும் நிறைந்தன. அவன் மாணவர்களை கோபத்துடன் பார்த்தான். அவள் தரையில் உட்கார்ந்து கதறினாள். இப்போது உண்மை வெளியே வந்துவிட்டது என்று அனந்து கடுமையாக கூறினான். நீ தொடங்கிய இந்த விளையாட்டு உன்னுடைய முடிவாக இருக்கும். அவன் மொபைலை தரையில் வீசினான். ஆனால் அப்போதே அனந்து காவல்துறையை அழைத்திருந்தான். சில நிமிடங்களில் காவல்துறை அங்கு வந்தது. சார், இவனை கைது செய்யுங்கள். இவன்தான் மேடத்தை மிரட்டி எல்லோருடைய வாழ்க்கையையும் நாசப்படுத்தியவன் என்று விவேக் காவலரிடம் கூறினான். காவல்துறை அவனது முகமூடியை அகற்றியபோது எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர். அது சில மாதங்களுக்கு முன் வேலையிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு முன்னாள் பாதுகாப்பு ஊழியர். நான் பழிவாங்கினேன், எல்லோரும் அழிய வேண்டும் என்று விரும்பினேன் என்று அவன் கோபத்தில் கூறினான்.
மறுநாள் ஆசிரியை கல்லூரித் தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய கண்களில் குற்ற உணர்வு நிறைந்திருந்தது. அவள் அனந்துவிடமும் மற்ற மாணவர்களிடமும் கூறினாள், நானும் ஒரு தவறு செய்துவிட்டேன். பேராசை என்னை குருடாக்கியது. ஆனால் இப்போது என் வாழ்க்கையை புதிதாக தொடங்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லோரும் என்னை மன்னிக்க வேண்டும். மேடம், நாங்கள் எல்லோரும் தவறு செய்துவிட்டோம் என்று அனந்து மெதுவாக கூறினான். ஆனால் இந்த விளையாட்டு இப்போது முடிவுக்கு வர வேண்டும். அவள் கண்களை மூடி ஒரு நீண்ட மூச்சு விட்டாள். ஆசைகளின் இந்த விளையாட்டு அவளுடைய வாழ்க்கையை என்றென்றும் மாற்றிவிட்டது என்பதை அவள் அறிந்திருந்தாள். கதை அங்கு முடிந்ததுவானால் அதன் காயங்கள் எல்லோருடைய மனதிலும் தங்கிவிட்டன.